எனக்கும் போடுங்க. இங்க ஆடணும்னா 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். வேற டேபிள் பாரு. வேற ஏசியர்கிட்ட நான் சொன்னேன்னு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. ஏசியரா? அவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நீங்க கொடுத்த 2 செக் திருப்பி வந்துருச்சான். ஏன் சிரிக்கிறீங்க? பல லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த செட்டியாரே ஏன்னு கேட்கல. கேட்கத்தான் இங்க வந்திருக்கும்ல. உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் 2 நாள்ல நீ பணத்தை தரல, உன் மேல நடவடிக்கை எடுக்க போறோம். 2 நாள் என்னையா 2 நாள்? நாளை காலம்பரக்குள்ள பணம் வரலன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். விடிஞ்சா விளங்க மாட்டி என்ன வீதியில கூட்டிட்டு போறாங்க. அத வேடிக்கை பார்த்து இந்த ஊரே சிரிக்க போகுது. அத்தனைக்கு காரணம் அக்காய். என் மானத்தோட விளையாட ஆரம்பிச்ச உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு பயன்படாத இந்த சொத்தை நீயும் அனுபவிக்க கூடாதா? உருவாக்கின நானே உன்னை ஒழிச்சுக்கிறேன். நான் சொல்ல போறது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அவ காப்பி கேட்கும் போது அதுல சைனட் பாய்சனை போட்டு கொடுத்துரு. 15 செகண்ட் தான் அவ பரலோகம் போயிடுவா. அப்புறமாவது என் அண்ணன் மகன் விஜய்க்கு இந்த சொத்து பூரா கிடைக்கட்டும். அவள் சுதந்திரமா இருக்கட்டும். என்ன யோசிக்கிற? இல்ல சில சமயம் காப்பியே வேண்டான்றாங்களே, அப்ப என்ன பண்றது? அவ ஏறி போற கார்ல வெடிகுண்ட வச்சிரு. காப்பிய குடிச்சானா கண்ணால பார்க்க பணமாவது கிடைக்கும். கார்ல ஏறினா கருமாதிக்கு எலும்பு கூட கிடைக்காது.